அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். மாடு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கால்சியம் ஜெல் கொடுக்குறாங்க லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது. அது வந்து மாட்டுக்கு நல்லது, ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம், சத்து இருக்குன்ட்டு, கால்சியம் சத்து ரொம்ப வேணும், அதனால் கொடுக்குறாங்க. இப்போ கூட ஒரு மாட்டுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ போடும்போது பொறையேறக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். சரிங்களா அண்ணா? இந்தாங்கண்ணா அண்ணா, இங்கே வச்சுட்டுமா கீழே கால்சியம் ஜெல்லு. நம்ம சந்தைக்கு வந்து நிறைய விஷயம் கற்றுக்க முடியும். அதனால் நம்ம சந்தைக்கு வர்றது வந்து வீடியோ மட்டும் எடுக்கிறது இல்லை, 4 பேர்கிட்ட பேசுகிறோம், இன்ட்ராக்ட் பண்ணுறோம், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் மாடு வாங்கும்போது, நம்ம மாடு வாங்கும்போது என்னென்ன பார்த்து வாங்கணும்னு தெரியும். இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இது ஹெச்எஃப் மாடு, இது பியூர் ஹெச்எஃப். இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க, பாருங்க. ஆல்மோஸ்ட் மாடு காலி ஆயிடுச்சு சந்தையில். எறும்பு பார்த்தீங்கன்னா எறும்பு இருக்கவே இருக்காது, 1-2 எறும்பு இருந்தால் அது பெரிய விஷயம் நினைக்கிறேன். பார்ப்போம். நமக்கு எல்லாத்துக்குமே இப்போ வந்து நம்ம ஊரில் எல்லாத்துக்குமே ஹெச்எஃப் மாடு மோகம் தான். அதனால் வியாபாரிகளும் ஹெச்எஃப் மாடு நிறைய கொண்டாடுறாங்க. வாங்கிறது பிரச்சனை இல்லைங்க, அதுக்கு உண்டான சூழ்நிலையை ப்ரொவைட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த மாடு வேணால் வாங்கலாம். நீங்கள் வாங்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா மாடுக்கு வந்து உங்களுக்கு இழப்பு ஏற்படக்கூடாதுன்னு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. எப்பயுமே வந்து நீங்கள் என்ன சூழ்நிலை இந்த கருத்தோரில் ப்ரொவைட் பண்ண முடியும், உங்களோட ஏரியாவோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும். ஏன் திருப்பி வாரம் சொல்கிறேன்னா யாரும் நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா. ஒவ்வொரு பாட்டி வாங்கி கட்டியிருப்பாங்க. கேரளா போகுது, ஆந்திரா போகுது, எங்கள் திருநெல்வேலி வரைக்கும் மாடு போகுது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி எல்லா இடத்துக்கும் இந்த சந்தையிலேருந்து வருவாங்க. இப்போ ஆந்திரா, ஹைதராபாத், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சிலர்லாம் பீகார்லேருந்து கூட வாங்க வருவாங்க வேணும்னா. ஏன்னா இங்கே வந்து ரேட் வந்து மற்ற இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது. இது பியூர் ஹெச்எஃப் மாடு, இதை பார்க்கலாம் நம்ம. ஆல்மோஸ்ட் சந்தை அவ்வளோதாங்க. இதெல்லாம் இது மட்டும்தான், ஒரு சிலது மட்டும்தான் நிற்காமல் இருக்கு. லாஸ்ட் டைம் பேசணுமா? இது வரேன், வச்சிருக்கேன் மாடு. அதாவது மொட்டை டைப்லேயும் மாடு வரும். உங்களுக்கு வந்து என்ன கொம்பு சுட்டுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் மாடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இடிக்காது. அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி மாடு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் சந்தையோட எண்டுக்கு வந்துட்டோங்க. நம்ம சந்தையோட எண்டுக்கு வந்துட்டோம். மாடு இன்னும் ஒரு 4-5 மாடு மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி அவ்வளோதான். இன்றைக்கி சந்தை அவ்வளோதான். இல்லை வாங்கி கட்டியிருக்காங்க மாடை வந்து நம்ம பெருசாக கவர் பண்ணுறதில்ல, அன்லெஸ் உங்களுக்கு வந்து தேவை இருக்கிற வரைக்கும். சரிங்களா? இதெல்லாம் மட்டும்தான் இருக்குது.
சந்தை பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். நீங்கள் மாடு வாங்கும்போது சில விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களோட கருத்தோரையோட சூழ்நிலை, உங்களோட ஊரோட சூழ்நிலை, அதாவது கிளைமேட்டிக் கண்டிஷன், சூழ்நிலைன்னு சொல்கிறது கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். நீங்கள் வந்து உங்கள் கருத்தோரில் மரம்லாம் வச்சு நீட்டாக இது பண்ணி சுகாதாரமாக வச்சா அதுக்கு தகுந்தாப்பில் மாடு வாங்க முடியும். நீங்கள் அதனால் பார்த்து வாங்குங்க. நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். பை.